Hi friends, பாஷாஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் பார்க்க போறோம். கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜிடபிள் கீ ரைஸ். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வெஜிடபிள் கீ ரைஸ் செய்யறதுக்கு நான் இங்க தேவையான காய்கறிகளை நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இதை நீங்க என்ன காய்கறினாலும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் பட்டாணியும் ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். காய்கறியில் இங்கே நான் கேப்சிகம், கேரட், பீன்ஸ், அப்புறம் வெங்காயத்தாளோட அந்த க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். கேப்சிகம் நீளமாக நறுக்கியிருக்கேன். கேரட் உங்களுக்கு வேணும்னா நீளமாக நறுக்கிக்கலாம், ஆனால் நான் துருவி சேர்த்துருக்கேன். ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் இப்போ வேக வச்சு எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கும் பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடுங்க. பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு அப்படின்றதுனால நம்ம இதை மறுபடியும் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பாடு வேக வச்சு இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே கிளற சாதம் செய்கிறீங்க அப்படின்னா சாப்பாடு நல்லா ஆறி இருக்கணும். அப்போ தான் கிளறும் போது நம்மளுக்கு குழையாமல் இருக்கும். இப்போ ஆற வச்ச சாப்பாடு போட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இதில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு அப்படின்றதுனால ஜஸ்ட் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். ஸோ இந்த வெஜிடபிள் கீ ரைஸ் பார்த்திங்கன்னா செய்யும் போதே நல்ல வாசனையாக நல்ல டேஸ்டியாக வரும். இப்போ மறுபடியும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கிருங்க. இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லெமன் இந்த மாதிரி இதில் புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் வெங்காயத்தாள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்டியான வெஜிடபிள் கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் நிறையா இருக்குது. ஸ்வீட் கார்ன் ரைஸ் அப்புறம் டொமேட்டோ புலாவ் ரெசிபி எப்படி வேணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.